ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம மைக்கேல் அப்படிங்கிற படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். மைக்கேல் கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் ஜாக்சன் ஆன்டியான் ஃபேக் வாங்குறவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. மைக்கேல் படத்துடைய கதை அப்படிங்கும்போது இந்த படம் பயோகிராஃபி ஆஃப் அமெரிக்கன் சிங்கர் மைக்கேல் ஜாக்சனுடையது. அப்படி இருக்க இந்த கதைங்கிறது எந்த இயர்ஸ் வரைக்கும் ட்ராவல் ஆகுதுன்னா 1960ஸ்லேருந்து 1980s வரைக்கும் ட்ராவல் ஆகுது. அப்படி இருக்க சைல்ட்ஹுட் ஸ்டேஜ் ஆஃப் மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கும்போது அவங்க ஜாக்சன் பிரதர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதாவது அவங்க எல்லாமே அவரோட 10th ஏஜில் படம் துவங்குது. அப்படி தொடங்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த ஜாக்சன் பிரதர்ஸாக சிங் பண்ணுவாங்க. அவங்க ஃபாதர் தான் இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு ஆர்கனைசர். அதே மாதிரி இந்த டீமுக்கு அவரே மேனேஜராக இருக்கார். அப்படி இவர் சிங் பண்ணும்போது அதாவது இவர்கிட்ட யூனிக் டேலண்ட் இருக்குது. ஆனால் இவங்க ஃபாதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் நினைக்கிற மாதிரி தான் இவங்க எல்லாமே ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணோம். அப்படி மைக்கேல் ஜாக்சன் யூனிக்காக இல்லை டேலண்ட்டை காட்டினா கூப்பிட்டு அடிக்கக்கூடிய ஒரு ஆள். இப்படியே கதை 70ஸ்க்கு போகுது. அதாவது ஜாக்சனோட வாய்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆகுது. அட் அ பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஜாக்சனுக்குன்னே தனியாக ஒரு பெரிய ஃபாலோயிங் பேஸும் வருது. நிறைய ஃபேன்ஸும் கிரியேட் ஆகுறாங்க. அப்படி இருக்க மைக்கேல் ஜாக்சன் எப்படிப்பட்ட பர்சன்னா அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. பெட்ஸை தான் உயிராக நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அதே சமயம் ஆஸ் அவரோட ஏஜ் வளர வளர இவரோட பாப்புலாரிட்டியும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. வேறு அவங்க ஃபாதர் இவர் தனியாக அதாவது இவருக்கு என்ன ஜாக்சனுக்கு என்னன்னா தனியாக போய் பர்ஃபார்ம் பண்ணணும். அதாவது அவர் லைஃப் அவர் வேலை இருக்கணும்னு நினைக்கிறாரு. வேறு அந்த ஃபாதர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட தான் நீ பாடணும், பிரதர்ஸோட தான் பாடணும்னு கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கும்போது இவருக்கு நிறைய சான்சஸ் வருது. ஆனால் அந்த ஜாக்சன் பிரதர்ஸோடையும் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஈவினிங்க்கு அப்புறம் இவரோட ஓன் லைஃப் இவர் கிரியேட் பண்ணுற அந்த ஆல்பம்ஸ் இது எல்லாமே ஒர்க் பண்ணுறாரு. அப்படி இருக்க 80ஸ்ல ரொம்ப பாப்புலராக ஆகுறாரு. அதே மாதிரி இவரோட ஆல்பம்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது ரேஸு கலரு இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பாப்புலாரிட்டிக்கு கொடுக்குது. அப்போ அதையும் அவர் ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா எப்படியாவது என்கேஷ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. மைக்கேல் ஜாக்சன் மேக்ஸிமம் அவங்க ஃபாதரை விட்டு விலகி தான் நிற்பார். மதரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஃபாதர்கிட்ட அவர் அவ்வளோ தூரம் வச்சுக்கவே மாட்டார். ஏன்னா அவரை பற்றி நல்லா தெரியும். மோர் ஓவர் பார்த்திங்கன்னா அவர் எப்படியாவது மைக்கேல் ஜாக்சனை வச்சு கேஷ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இன்டென்ஷனில் அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் மைக்கேல் ஜாக்சனுக்கு நடக்குது. அதாவது செகண்ட் லைஃப்ங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் உயிர் பிரிந்து திருப்பி வர்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவங்க அப்பா என்ன பிளான் பண்ணுறாருன்னா அதாவது தன் பிரதர்ஸ் ஜாக்சன் பிரதர்ஸோட இவர் டூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாரு. அப்படி இருக்க அந்த ஃபாதரோட இன்டென்ஷனில் இவர் டூர் போயிட்டு இனி நான் அந்த பிரதர்ஸோட பாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி படம் முடியுது. அதுக்கப்புறம் அவருடைய ஹிஸ்ட்ரி கண்டினியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடு விட்டுருக்காங்க. இதுதான் மைக்கேல் படத்தோட கதை. இப்போ படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஜாஃபர் ஜாக்சனோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவங்க அப்பாவை அந்த ஜோசப்ங்கிற கேரக்டர் பண்ணது, கேட்டுன்னு மதர் பண்ணது, ஸோ எல்லாருமே நடித்த நடிகர்கள் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி மைக்கேல் ஜாக்சனாக நடித்த ஜாஃபர் ஜாக்சன் எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த மாதிரி படம் இது ஒரு பயோகிராஃபி ஆஃப் அமெரிக்கன் சிங்கர் அப்படிங்கும்போது மியூசிக் வைட்டலாக ப்ளே பண்ணது, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கலாம், சாங்ஸாக இருக்கலாம், எக்ஸ்ட்ராடினரியாக படத்தில் ஒர்க் ஆகிருக்கு. எஸ்பெஷலி ஜஸ்ட் பீட் இட் அந்த த்ரில்லர் பாப்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பயோகிராஃபி ட்ராமா, அதே மாதிரி ஒரு அமெரிக்கன் சிங்கர் அவரோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் சினிமோட்டோகிராஃபியில் நீட்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பயோகிராஃபிங்கும்போது இப்போ நிறைய பேர்த்துக்கு மைக்கேல் ஜாக்சனை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கும் ஸோ அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அவர் எப்படிப்பட்ட பர்சனுங்கிறதையும் நீட்டாக காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன்ஸுக்கு இந்த மூவிங்கிறது நல்ல கவர் ஆகிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா பிட்வீன் அவரோட சைல்டுஹுட்லேருந்து அவரோட ரைஸ் வரைக்கும் நீட்டாக 1960ஸ்லேருந்து 1980s வரைக்கும் அதாவது அப்போ அவருக்குன்ற அந்த ஃபேன்ஸுக்கு இந்த படம்ங்கிறது மேபி நிறைய பேர் என்ன நினைக்கலாம்னா ஒரு நாஸ்டாலஜியா மொமெண்ட்ஸ்
ஆடியன்ஸாக கூட நினைக்கலாம். இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது வந்து இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும். அகைன் இது வந்து பயோகிராஃபி படம் தான். எந்த அளவுக்கு ட்ரூத் இருக்கும்னு சொல்ல முடியாது. 100% ட்ரூத் இருக்குமா? ஸோ சிலது வந்து கலந்திருக்கலாம், அப்படிலாம் நடந்திருக்கலாமா என்னங்கிறது தெரியாது. மோரோவர் இது வந்து ஒரு பயோகிராஃபி ட்ராமா அப்படின்னு சொல்லும்போதே நிச்சயம் நமக்கு ஃபஸ்ட்டு மைக்கேல் ஜாக்சன் யாருன்னு தெரிஞ்சால் தான் இந்த படத்தோட நல்லா கனெக்ட் ஆகும். இதெல்லாம் தாண்டி ஓவராலாக மைக்கேல் அப்படிங்கிற படம் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசென்ட் வாட்ச் பயோகிராஃபி ஆஃப் மைக்கேல் ஜாக்சன் பிட்வீன் 1960s to 1980s. டீசெண்டாக தான் வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி மைக்கேல் ஜாக்சன் ஃபேன்ஸுக்கு வந்து நல்லா கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸாக நம்ம போகும்போது ஒரு பயோகிராஃபின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் நிச்சயம் இந்த படம் வந்து ஒரு டீசென்ட் வாட்சாக இருக்குது. படத்தை பொறுத்த வரைக்கும் UA சர்டிஃபைடு தான். இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.